கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையில முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பான ஒரு சுற்றறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு செய்தி குறிப்பும் தற்பொழுது பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில அதிக கனமழை கடந்த 24 மணி நேரத்தில் 5 மாவட்டங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில 23 சென்டிமீட்டர் அளவில் அதிகபட்சமாக மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும், கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பகுதியிலும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பகுதியிலும், திருவாரூர் மாவட்டத்திலும், அதேபோல நாகப்பட்டினத்திலும் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக அதிக கனமழை பதிவாகி இருப்பதாக தற்பொழுது அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதனாலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக மாவட்ட நிர்வாகங்களுக்கு முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புல கனமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாகவும், அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் மழை பெய்வதன் காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும், அந்த வேலைகளில் மின் மோட்டார்கள், ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேலூர் ஆகிய 2 வட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாகவும், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, அரியலூர், ராணிப்பேட்டை மற்றும் மேலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் போது பொதுமக்களுக்கு முன்கூட்டிய தகவல் தெரிவித்து வழிகாட்டு நடைமுறைகளை முறையாக பின்பற்றி அணைகளில் இருந்து உபரி நீரை வெளியேற்ற வேண்டும் என நீர்வள ஆதாரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய புகார்களை பதிவு செய்து தீர்வு காணும் வகையில மாநில அரசினுடைய அவசர கால செயல்பாட்டு மையத்தின் மூலமாக அதில் இயங்கக்கூடிய 24 மணி நேர கூடுதல் அலுவலகம் செயல்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வேண்டிய புகார் மற்றும் உதவிகளை கேட்டு பெறலாம் எனவும், அதற்கான எண்ணாக 1070, அதே போன்று 1077 என்ற 2 கட்டணமில்லா தொடர்பு எண்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வேண்டிய புகார்கள் மற்றும் உதவிகளை பதிவு செய்யலாம் என்றும் அரசு தரப்பில் ஒரு அறிவிப்பானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது.